தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்னையோட மார்க்கெட்டில் சில பேர் டவுட் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சொன்னார். நான் அதனால் உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன், பாருங்கள். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம், செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்படி ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 4 லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ மார்க்கெட்டு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மார்க்கெட் ரன் ஆனோடனே நம்மளுடைய ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே வந்து 55,386, மேலே வந்து 55,688 வந்துருச்சு. இப்போ எந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுவோம். எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்ட்ரிக்கு போகும். நல்லா கவனிச்சிக்கிங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆனதுனால நேராக செட்டிங்ஸ்க்கு போகிறோம். பேங்க் நிஃப்டிலாம் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸை நம்ம என்ன பண்ணுவோம், டைனி 2, டார்கெட்டும் டைனி 2 வச்சுப்போம். இல்லை நீ 1:2 ரேஷியோவில் வைக்கணும் அப்படின்னா டார்கெட்டை டைனிலையும் எஸ்எல் வந்து டைனி 2ன்னு வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க, கூடவே செகண்ட் செல் டார்கெட் எனேபிள் பண்ணிக்கிங்க. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் நீங்கள் செகண்ட் செல் என்ட்ரி போனால் போதும். இப்போ இந்த ரேஷியோ படி ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் கீழே வருதா மேலே போதான்னு பாருங்கள். மேலே தான் போயிட்டுருக்கு, மறுபடியும் கீழே வருது, இன்னும் டார்கெட் கொடுக்கல. ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆன பிறகு நம்ம ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு வந்து காஸ்ட்டு வச்சிடணும். அது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கோ அதே தான். இப்போதைக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 55,328. இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னா, அட் த மணியோ இந்த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நம்ம அட் த அவுட் ஆஃப் த மணி கூட கொஞ்சம் எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பக்காவாக கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்தது செகண்ட் டார்கெட் கொடுக்குமா கொடுக்காதுன்னு சொல்லி பார்ப்போம். லைட்டாக நான் உங்களுக்கு ஸ்பீடு ஏற்றுறேன், ஏன்னா மார்க்கெட்டு டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக. பாருங்கள், நமக்கு 2 டார்கெட்டு பக்காவாக கொடுத்துருச்சு. நல்லா பாருங்கள், எனக்கு எந்த விதமான பிசுருமே தட்டலை. கரெக்டாக பை கிடச்சிருக்கு. பை கிடச்ச உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் போயிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கேன். 1:2 ரேஷியோ அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 6 டார்கெட் கொடுத்ததுக்கு சமம். சரிங்களா? இதுதான். இப்போ இதில் எங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் காட்டணும். நான் சொல்கிற மாதிரி நான் எப்போதும் உங்களுக்கு 1 மினிட் டைமில் வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கோம். எஸ்எல் மட்டும் டைனி 2வில் வச்சுருக்கோம். டார்கெட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் டைனி 2 வச்சா டைனி 2 வைங்க, இல்லையா அடுத்த லெவல் வந்து டைனி வைங்க. இப்போ நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அதாவது இப்போதைக்கு உள்ள மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய என்ட்ரி வந்து கரெக்டாக 55,386.